அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அளித்துள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பான ஆய்வறிக்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதனை அமல்படுத்துவது தொடர்பாக ஆய்வு செய்ய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருந்தது. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வைத்த கோரிக்கைகளை அந்த குழு ஆய்வு செய்து சாத்தியக்கூறுகள் பற்றி அறிக்கை தயாரித்தது. இதனைத் தொடர்ந்து ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவினர் ஆய்வறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனர். ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வரும் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ள நிலையில் முதலமைச்சரிடம் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்காக கோவில் நடை திறக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டது. இருமுடி கட்டி தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சபரிமலை சென்று ஐயப்பனை தரிசித்த நிலையில் மண்டல பூஜைகள் கடந்த சனிக்கிழமை நிறைவு பெற்றன. இந்நிலையில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள மகரவிளக்கு பூஜைக்காக நேற்று மாலை 5 மணிக்கு பற்ற வைக்கப்பட்டு இன்று அதிகாலை 3 மணிக்கு பூஜைகள் தொடங்கின. அதன் பின்னர் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. மகரவிளக்கு காலத்து தரிசனத்தை பொறுத்தவரை பக்தர்களின் எண்ணிக்கையை பொறுத்து ஸ்பாட் புக்கிங் மூலம் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் புக்கிங்கை பொறுத்தவரை மகரவிளக்கு பூஜை தினமான ஜனவரி 14ஆம் தேதி சுமார் 30,000 பேருக்கு மட்டுமே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படும் என கூறப்படுகிறது. ஏறுமுகத்தில் இருந்து வந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலை ஒரே நாளில் கடும் வீழ்ச்சியடைந்ததால் நகை வாங்குவோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு 980 ரூபாய் உயர்ந்து 1,04,800 ரூபாய் என்ற இதுவரை இல்லாத புதிய உச்சத்தை தொட்டது. இந்த நிலையில் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,04,160 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை ஒரே நாளில் தங்கம் விலை கிராமுக்கு 420 ரூபாய் குறைந்து 12,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 3,360 ரூபாய் குறைந்து 1,800 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 23 ரூபாய் குறைந்து 258 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,58,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் முடிவுக்கு வரும் என்ற எதிர்பார்ப்பு, முதலீட்டாளர்கள் லாபத்தை எடுப்பதற்காக தங்கத்தை விற்பனை செய்வது போன்ற காரணங்களால் தங்கம் விலை குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது முழுக்க லண்டனு அதே மாதிரி சைனா போன்ற நாடுகளில் இருக்கிற சந்தைகள் தான் இன்னைக்கு விலை இயங்கி கொண்டு இருக்கிறது. அமெரிக்க சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால இந்த விலை குறைப்புங்கிறதால நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது, வெயிட் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் முதலீடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நீண்ட கால முதலீடாக இருக்குன்னு பட்சத்தில் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது ஜனவரி மாதத்தில் மீண்டும் தங்கம் வெள்ளி விலை அதிகரிக்கும் என்றும் தங்கம் வைர நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திலால் ஜலானி கூறியுள்ளார். காசோலை மோசடி வழக்கில் மதிமுக எம்எல்ஏ சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் அவர் பதவியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனவர் மதிமுகவைச் சேர்ந்த சதன் திருமலைக்குமார். இவர் 2016ஆம் ஆண்டில் தனியார் நிதி நிறுவனத்தில் 1 கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அதற்காக 2 காசோலைகளை நிதி நிறுவனத்திடம் வழங்கியிருந்தார். இந்த காசோலைகளை வங்கியில் செலுத்திய போது சதன் திருமலைக்குமார் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என திரும்பியது. இதனையடுத்து 2019ஆம் ஆண்டில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் சதன் திருமலைக்குமாருக்கு எதிராக காசோலை மோசடி வழக்கை தனியார் நிதி நிறுவனம் தொடர்ந்தது. இந்த வழக்கு சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தரபாண்டியன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சதன் திருமலைக்குமாருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட நீதிபதி அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 2 மாதங்கள் கால அவகாசம் வழங்கி அதுவரை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார். 2 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி சதன் திருமலைக்குமார் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருத்தணி சம்பவத்தில் வட மாநிலத்தவர் என்பதால் தாக்குதல் நடத்தப்படவில்லை என வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகாத் தெரிவித்துள்ளார். திருத்தணியில் ஓடும் ரயிலிலும் ரயில் நிலையம் அருகேயும் ஒடிசா இளைஞர் மீது சிறார்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து சென்னையில் விளக்கமளித்த அஸ்ராகாத், சிறுவர்கள் 4 பேரிடமிருந்து 2 பட்டாக்கத்திகள், 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் முன்விரோதத்தால் கொல்லப்படலாம் எனும் அச்சத்தில் அவர்கள் ஆயுதம் வைத்திருந்ததாகவும் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தெரிவித்தார். இதுவரைக்கும் முதற்கட்ட விசாரணையில நார்த் இந்தியனுக்காக மட்டும் தான் அடிச்சதாகவும் எவிடன்ஸ் எங்க கிட்ட இல்ல. சம்பவம் நடைபெற்ற திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆண்டு 500 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அஸ்ராகாத் தெரிவித்தார். கஞ்சா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா
இப்போ நாங்கள் ஒடிசா அண்ட் ஆந்திராலேருந்து அங்கே யார் யார் மெயின் சப்ளையர் இருக்காங்களா அந்த மலையில போய் ரொம்ப ரிஸ்கியான பகுதியில் போய் நக்சலைட் ப்ரோன் ஏரியாஸில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் டீம்ஸ் போய் அங்கே தங்கிட்டு அவங்களோட பாப்புலேஷனோட மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சிறப்பாக இங்கே வேலை வந்து பார்த்துருக்காங்க. தாக்குதல் நடத்திய சிறார்களில் 3 கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டிருப்பதாக வடக்கு மண்டல ஐஜி தெரிவித்துள்ளார். 41 பேரை பலி கொண்ட கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தவேக தலைவருக்கு ஜனவரியில் சிபிஐ சம்மன் அனுப்பும் என கூறப்படுகிறது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தவேக தலைவர் விஜய்க்கு ஜனவரி மாதம் சிபிஐ சம்மன் அனுப்ப வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறது. வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்து பல்வேறு தகவல்களை சேகரித்த சிபிஐ அதிகாரிகள் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டோர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள், காவல்துறையினர், தவேக நிர்வாகிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் தவேக மூத்த நிர்வாகிகள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோர் திங்கட்கிழமை விசாரணைக்கு ஆஜராகினர். கரூர் ஆட்சியரும் மாவட்ட எஸ்பியும் ஆஜராகினர். சுமார் 9 மணி நேரம் நடந்த விசாரணையில் கூட்டத்திற்கு அனுமதி பெற்றது, பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டது உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல் வெளியானது. அதைத் தொடர்ந்து 2வது நாளாக மீண்டும் அவர்கள் அனைவரிடமும் 6 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. புதன்கிழமையும் விசாரணை தொடரும் என கூறியிருப்பதால் தவேக நிர்வாகிகள் மற்றும் தமிழக அரசு அதிகாரிகள் ஆஜராக சிபிஐ உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் தவேக தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்துவதற்காக ஜனவரி மாதத்தில் சிபிஐ சம்மன் அனுப்ப வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னையில் பட்டாசு வெடிக்க சென்னை பெருநகர காவல்துறை தடை விதித்துள்ளது. சென்னை மாநகரில் பொதுமக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் புத்தாண்டை கொண்டாடும் வகையில் 19,000 காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை, வழிபாட்டுத் தலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கிண்டி, அடையாறு, தரமணி, நீலாங்கரை, துறைப்பாக்கம், மதுரவாயில் பைபாஸ் சாலை மற்றும் ஜிஎஸ்டி சாலை பகுதிகளில் பைக் ரேஸ் தடுப்பு நடவடிக்கைக்காக 30 கண்காணிப்பு சோதனை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை மெரினா, சாந்தோம், பெசன்ட் நகர் மற்றும் நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அரசால் அனுமதிக்கப்பட்ட மணமகிழ் மன்றங்கள், ஹோட்டல்கள், விடுதிகளுடன் கூடிய நட்சத்திர ஓட்டல்கள் ஆகிய இடங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பினை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும், மது அருந்த அனுமதிக்கப்பட்ட இடங்களில் குழந்தைகளை அனுமதிக்க கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது இடங்கள் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளிலும் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு காவல்துறை மற்றும் இதர துறைகளிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரை, எலியட் கடற்கரை, பிற பொழுதுபோக்கு பகுதிகளில் புத்தாண்டை ஒட்டி அதிக மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மெரினா கடற்கரை ஒட்டிய காமராஜர் சாலையில் இன்று இரவு 7 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை உட்புற சாலையில் இன்று காலை 7 மணி முதல் வாகனங்கள் நிறுத்த அனுமதி கிடையாது என்றும், சுவாமி சிவானந்தா சாலை, தீவுத்திடல் மைதானம் உள்ளிட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வாகனங்களும் கலங்கரை விளக்கம் சந்திப்பு வழியாக மட்டுமே வெளியே செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அடையாறிலிருந்து காமராஜர் சாலைக்கு செல்லும் வாகனங்கள் கிரீன்வே சாலை, தெற்கு கால்வாய் சந்திப்பில் திருப்பிவிடப்பட்டு மந்தைவெளி, ஆரியபுரம் 2வது மெயின் ரோடு, ஆர்கே மட் ரோடு, லஸ் மயிலாப்பூர் வழியாக செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மேம்பாலங்களும் இன்று இரவு 10 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை மூடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோல் எலியட் கடற்கரையை பொறுத்தவரை இன்று இரவு 8 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை 6வது அவென்யூ நோக்கி வாகனங்கள் அனுமதிக்கப்படாது என்று போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். எது முட்டாளா? இப்ப பாரு, ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி, ஆண்டி பாரு, ஐயோ சிப்டால் சிப்டால் வடிவேலு காமெடியை நினைவுபடுத்துவது போல் மீஞ்சூர் புறவழிச்சாலையில் இன்டர்நெட் கேபிளை திருட முயன்று மதுபோதை இளைஞர் அந்தரத்தில் தொங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த நெமிலிச்சேரி சந்திப்பில் வண்டலூர் மீஞ்சூர் மேம்பாலத்தில் கட்டுக்கட்டாக தொங்கிக் கொண்டிருந்த இன்டர்நெட் கேபிள்களை மதுபோதையில் இருந்த இளைஞர் வெட்டி எடுக்க முயன்றார். இதனை கண்ட பொதுமக்கள் எச்சரித்த நிலையில் அதை காதில் வாங்காத மதுபோதை இளைஞர் கேபிளை பிடித்து இறங்க முயற்சித்த போது திடீரென கேபிள் அருந்து அந்தரத்தில் தொங்கினார்.
நீண்ட நேரம் தொங்கிய இளைஞர் 20 அடி உயர பாலத்தில் இருந்து கீழே விழுந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். முதற்கட்ட விசாரணையில் இளைஞர் ஒடிசாவைச் சேர்ந்த நீலகண்ட மாஞ்சி என்பது தெரிய வந்துள்ளது. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது திருடத்தான் வந்தாரா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். பணி நிரந்தரம் கோரியும் தனியார் மையத்தை கண்டித்தும் சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணியை தனியார் மயமாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்காலிக தூய்மை பணியாளர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலே போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை அண்ணா சாலையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்தனர். இதைத் தொடர்ந்து சென்னை மெரினாவில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடத்தில் தர்ணாவில் ஈடுபட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். ஓமந்தூரார் மருத்துவமனை முன்பு ECR சாலை என தூய்மை பணியாளர்கள் குழுவாக அடுத்தடுத்து மறியலில் ஈடுபட்டனர். அவர்களையும் போலீசார் கைது செய்தனர். பின்னர் இரவில் அவர்கள் மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியிலே எங்களுக்கு பணி வேணும்னு கேக்குறோம். 31/7/2025 SHG அண்டை வீட்டு குழுல நாங்க இருந்தோம். அந்த இதுலயே சென்னை மாநகராட்சியில நாங்க ஊதியம் வாங்கிட்டு இருந்தோம். அந்த பணியை நாங்க கேக்குறோம். அவர்களை காவல்துறையினர் நள்ளிரவில் கைது செய்தனர். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் மகனுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் மகனுக்கும் டெல்லியைச் சேர்ந்த புகைப்பட கலைஞருக்கும் திருமண நிச்சயதார்த்த நிகழ்ச்சி புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரியங்கா காந்தியின் மகன் ரைஹான் வதேராவும் டெல்லியைச் சேர்ந்த புகைப்பட கலைஞரான அவிவாவும் கடந்த 7 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக தெரிகிறது. காதலுக்கு இரு வீட்டாரும் ஒப்புதல் அளித்த நிலையில் ராஜஸ்தானில் உள்ள ராந்தபோரில் இரு வீட்டார் முன்னிலையில் புதன்கிழமை பிரம்மாண்டமாக நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த சில மாதங்களில் இருவரும் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லியைச் சேர்ந்தவரான அவிவா பைக் ரைஹான் வதேரா போல் ஒரு புகைப்பட கலைஞர் ஆவார். அவிவா பைக்கின் தந்தை இம்ரான் பைக் தொழிலதிபர் என்பதும் தாய் நந்திதா பைக் கட்டட உட்புற வடிவமைப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் பட்டியலில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா 4வது இடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வருடாந்திர பொருளாதார மதிப்பாய்வு அறிக்கையின்படி வளர்ச்சி அளவுகளை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது. அவ்வறிக்கையின்படி இந்தியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜப்பானை விஞ்சியுள்ள இந்தியா உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது. 4.18 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் இந்தியா உலகளவில் 4வது இடத்தில் உள்ளது. வலுவான உள்நாட்டு தேவை, நிறுவன சீர்திருத்தங்கள், பணக்கொள்கைகள், விலை நிலைத்தன்மை உள்ளிட்டவற்றால் இது சாத்தியமானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வேகம் தொடர்ந்தால் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் ஜெர்மனியையும் விஞ்சி இந்தியா 3வது இடத்தை அடையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் உலகின் முதல் பெரிய பொருளாதார நாடாக அமெரிக்காவும் அதனை அடுத்து சீனா 2வது இடத்திலும் உள்ளது. வைகுண்ட ஏகாதசியையொட்டி திருப்பதி மலையில் ஏழுமலையான் தங்கத் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. திருப்பதி மலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். உற்சவர் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கோயிலிலிருந்து புறப்பட்டு தங்கத்தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து உற்சவருக்கு தீபதூப நெய்வேதிய சமர்ப்பணம் நடத்தப்பட்டது. காலை 9 மணிக்கு தொடங்கி 11 மணி வரை திருப்பதி மலையில் உள்ள கோவில் மாட வீதிகளில் ஏழுமலையானின் தங்கத் தேரோட்டம் நடந்தது. தேரோட்டத்தில் பங்கேற்ற பக்தர்கள் பக்தி கோஷங்களை எழுப்பி பரவசமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வெறிநாய் கடித்து உயிரிழந்த எருமையின் பால் கொண்டு தயாரிக்கப்பட்ட தயிர் பச்சடியை சாப்பிட்ட 200க்கும் மேற்பட்டோர் வீதியில் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர்.
பதுன் மாவட்டத்தின் பிப்ரவுல் கிராமத்தில் கடந்த 23ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியில் பரிமாறப்பட்ட தயிர் பச்சடியில் சேர்க்கப்பட்ட தயிர் வெறிநாய் கடித்து உயிரிழந்த எருமையின் பாலில் தயாரிக்கப்பட்டதாக செய்தி பரவியது. இதனால் அதிர்ச்சிக்குள்ளான 250க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் உள்ளூர் சுகாதார நிலையத்தில் திரண்டு ரேபீஸ் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து கிராமத்திற்கு விரைந்த சுகாதாரத்துறையினர் கிராம மக்களுக்கு ரேபீஸ் பரவல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் வெறிநாய் கடித்து உயிரிழந்த எருமை மாடு புதைக்கப்பட்டதால் பிரேத பரிசோதனை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், அதே நேரம் நாய் கடித்து உயிரிழந்த மாட்டின் பாலை காய்ச்சி அருந்தும் போது ரேபிஸ் தொற்று பரவுவதற்கான அறிவியல் பூர்வ சான்றுகள் இல்லை எனவும் கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் வகையில் வேளாங்கண்ணி, கொடைக்கானலில் உள்ள தேவாலயங்கள் விளக்கொளியில் ஜொலிக்கின்றன. ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வேளாங்கண்ணி பேராலயம் மின் விளக்கு அலங்காரத்தில் ஜொலிக்கும் வண்ணமயமான காட்சிகள்தான் இவை. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஏராளமானோர் வருகை தந்துள்ளதால் கூட்டம் அலைமோதுகிறது. இந்நிலையில் பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மின்விளக்கு அலங்காரங்கள், தோரணங்கள் அமைக்கப்பட்டு ஜொலித்து வருகின்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாக செய்யப்பட்ட மின்விளக்கு அலங்காரம் பொங்கல் பண்டிகை வரை தொடர்ச்சியாக ஒளிரும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் பலரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். அதேபோல கொடைக்கானல் மலைப்பகுதியிலும் தேவாலயம் மின் விளக்குகளால் ஜொலிக்கின்றன. விதவிதமான வண்ணங்களில் கண்களை கவரும்படியாக அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் திருமுறை பாடிய உலக சாதனை நிகழ்வுதான் இது. தியாகராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் ஆன்மீக தமிழ் இசை விழா 3 நாட்கள் நடைபெறும். நடப்பாண்டுக்கான நிகழ்ச்சி விமர்சையாக தொடங்க முதல் நாளில் திருமுறை இசை பெருவேள்வி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று 2 மணி நேரம் தொடர்ச்சியாக திருமுறை பாடினர். இந்த உலக சாதனை நிகழ்வு ட்வைன் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம்பெற்றது. 12 திருமுறைகளை இசை வடிவில் ஊதி சமய நல்லிணக்கத்தையும் உலக நலனையும் வேண்டி திருமுறை பாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீனம், வேளாக்குறிச்சி ஆதீனம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவதிலிருந்து அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளை சேர்ந்த 470 ஆசிரியர்களுக்கு விலக்களித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் பி. சந்திரமோகன் வெளியிட்ட அரசாணையில் அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பள்ளி நிர்வாகங்களால் நியமிக்கப்பட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணிபுரிந்து வரும் 470 ஆசிரியர்களுக்கு கல்வி தகுதி உள்ளிட்ட இதர விவரங்களின் உண்மைத்தன்மை உறுதி செய்த பின்னர் தொடர்புடைய அதிகாரம் பெற்ற அலுவலர்களால் நியமன ஏற்பு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் வழங்கிய ஆணையை கருத்தில் கொண்டும் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர்களிடமிருந்து பெறப்பட்ட சட்ட கருத்தின் அடிப்படையிலும் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு முன்னர் அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாமல் பணிபுரிந்து வருபவர்களுக்கு நியமன ஒப்புதல் அளிக்க கோரும் பள்ளிக்கல்வி இயக்குநரின் கருத்துருவை ஏற்று இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். இந்த அரசாணை மூலம் சிறுபான்மை பள்ளிகளை சேர்ந்த 316 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 154 ஆசிரியர்களுக்கும் என 470 ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு தேர்ச்சியிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது.
இப்படி காவலரை கத்தியால் குத்த முயன்ற நபர் தற்பொழுது காவல்துறை பிடியில் உள்ளார். திருப்பூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதைத் தொடர்ந்து காலை முதல் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். அப்போது அங்கே வந்த ஒருவர் தலைமை காவலர் ராமகிருஷ்ணனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ராமகிருஷ்ணனை தாக்க முயன்றார். இதில் அதிர்ச்சியடைந்த அவர் தனது பெல்ட்டை கழற்றி அந்த நபர் மீது வீசி தன்னை காத்துக் கொண்டார். அங்கு வந்த பிற காவலர்கள் சம்பந்தப்பட்ட நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனவரி 1ஆம் தேதி முதல் 65 விரைவு மற்றும் அதிவிரைவு ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியேற்றக்கூடிய செய்திக்குறிப்பில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் 65 மெயில் விரைவு மற்றும் அதிவிரைவு ரயில்களின் வேகம் அதிகரிப்பால் 5 நிமிடங்கள் முதல் 85 நிமிடங்கள் வரை பயணிகள் தங்களுடைய பயண நேரத்தை சேமிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கொல்லம் தாம்பரம் அதிவிரைவு ரயில் வழக்கமான நேரத்தை விட 85 நிமிடங்கள் முன்னதாகவும், கோவை ராமேஸ்வரம் வாராந்திர ரயில் 55 நிமிடங்கள் முன்னதாகவும் சென்று சேரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் வாராந்திர ரயில் 50 நிமிடங்கள் முன்கூட்டியே செல்லக்கூடிய வகையில் வேகம் அதிகரிக்கப்பட உள்ளது. இது தவிர செங்கோட்டை சென்னை எழும்பூர் பொதிகை எக்ஸ்பிரஸ் வழக்கமான நேரத்தை விட 20 நிமிடம் முன்னதாகவும், சென்னை எழும்பூர் குருவாயூர் 20 நிமிடம் முன்னதாக செல்லக்கூடிய வகையிலும் வேகம் அதிகரிக்கப்பட உள்ளது. நாகர்கோவில் தாம்பரம் இடையிலான அந்தோதியா அதிவிரைவு ரயில் 45 நிமிடங்களும், தூத்துக்குடி சென்னை எழும்பூர் இடையிலான முத்துநகர் அதிவிரைவு ரயில் 30 நிமிடங்களும் முன்கூட்டியே செல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. சமவேளைக்கு சம ஊதியம் கேட்டு சென்னையில் 5வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பிலிருந்து பணியில் உள்ளவர்களை விட அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாக கூறி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் திமுக அரசு தங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறி கடந்த 4 நாட்களாக சென்னையின் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். 5வது நாளாக நூற்றுக்கணக்கான இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற கோரி எழும்பூரில் உள்ள காந்தி இர்வின் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 நிமிஷம் நாங்க கத்தினா கூட மயக்கம் போட்டு விழுந்துருவோம். ஒரு தொலை தூரத்துல இருந்து வந்து தங்க இடவசதி இல்லாம, நல்ல சாப்பாடு இல்லாம, ஒரு மன உளைச்சல்ல தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். ஆசிரியர்களை இப்படி நிக்க வைக்கிறது அவங்களுடைய மாண்பை சீர்குலைக்கும் விதமாக நாங்கள் இதை பார்க்கிறோம். சாலையில் அமர்ந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பிய நிலையில் அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். கோவையில் சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பின்னர் ஹாக்கி விளையாடிய காட்சிகளே இவை. கோவை ஆர்எஸ்புரம் மாநகராட்சி பள்ளியில் 9,67,00,000 ரூபாய் மதிப்பில் சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் டாஸ் போட்டு ஹாக்கி போட்டியை தொடங்கி வைத்த அவர் முதல் பந்தை அடித்தார். தொடர்ந்து 152,95,00,000 ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 106 பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். 31,72,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் மேடையில் பேசிய அவர் திமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை பட்டியலிட்டார். ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழ்நாட்டை உற்று நோக்குகின்ற வகையில நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். புதிய ஹாக்கி மைதானம் திறக்கப்பட்டதற்கு வீரர் வீராங்கனைகள் வரவேற்பு தெரிவித்தனர். அடுத்த லெவலுக்கான பிராக்டிஸ் டர்ஃபுக்கு ஆக்சுவலா சென்னையை தான் நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம். இப்ப எங்க ஊர்லயே அம்ஜங்காட்டிக்கு எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது இவ்வளவு சீக்கிரமா நாங்க இதுல விளையாடுவோம்னு எங்களுக்கு தெரியல. முன்னதாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இணை சக்கரம் பொருத்திய வாகனங்களை துணை முதலமைச்சர் வழங்கினார். அதிமுக தான் எதிரிகளை வீழ்த்தும் கட்சி என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது திமுக தவைக்கு இடையேதான் போட்டி என பேசி வரும் விஜய்க்கு மறைமுக பதிலளித்தார். புதுசா வர்றாங்க, ஏதோ பேசுறாங்க. அண்ணா திமுக தான் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த கட்சி. அதிமுக தனி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ அவதாரம் எடுத்து வீழ்த்தி வந்த கட்சி அண்ணா திமுக கட்சி. இபிஎஸ் பரப்புரை செய்து கொண்டிருந்த போது அந்த வாகனத்தில் இருந்த முன்னாள் எம்எல்ஏ சிறுனியம் வளராமன் மயங்கி விழுந்தார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசணும், பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை வெளியிட்டோம். 17 லட்சம் பேர் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கார். ஏன் அதை கொடுக்கல? இதனால் சற்று பரபரப்பு ஏற்பட்டது.
காசி தமிழ் சங்கமத்தின் நிறைவு விழாவில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க முடியாத உறவை கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். 4ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. இதன் நிறைவு விழா ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், அப்துல் கலாம் பிறந்த மண்ணில் காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழா நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் கூட இப்படி யார் சொத்துக்கும் ஆசைப்படாத ஒரு சூழல் வர வேண்டும் என்று நான் இந்த சிவபெருமானை வேண்டுகிறேன். தமிழில் பேசிய ஆளுநர் RN ரவி பிரதமர் மோடிக்கு நன்றி கூறினார். தமிழ் மோடியின் பிரபலுக்கும் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமைக்கும் பாரத் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்த போல வேறு யாரும் செய்தில்லை. தமிழ் மொழி பழமையான மொழி, சக்தி வாய்ந்த மொழி, அருமையான மொழி என்றும் ஆளுநர் RN ரவி கூறினார். மகாகவி பாரதியின் கனவை காசி தமிழ் சங்கமம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றியிருப்பதாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறினார். ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற 4ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் உரையாற்றியவர் தமிழில் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தமிழை உலகம் எல்லாம் பரப்பும் பாகே செய்தல் பெனுடும் என்று சொன்னார். ஆதே நமது பாரதர பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் மூலம் நிறைவேற்றி கருக்கிறார். காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்புள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல்முருகன் குறிப்பிட்டார். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள உறவு, காசி ஒவ்வொருவருடைய வாழ்நாளிலும் கூட இங்கிருப்பவர் காசிக்கு செல்வதும், காசியில் இருப்பவர்கள் ராமேஸ்வரத்திற்கு செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்நாள் கனவாக இருக்கிறது. அந்த கனவை தீர்க்கும் விதமாக இந்த காசி தமிழ் சங்கமம் இருந்து கொண்டிருக்கிறது. முன்னதாக பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாண்டிய மன்னர் மதுரையில் தமிழ் வளர்த்ததைப் போல பிரதமர் நரேந்திர மோடி தமிழை வளர்த்து வருகிறார் என்று கூறினார். தமிழ்நாட்டில் பல்வேறு IPS அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ள நிலையில் ADGP டேவிட்சன் தேவாசிர்வாதம் DGP-யாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். தமிழ்நாட்டில் முக்கிய பதவிகளில் இருக்கும் சில IPS அதிகாரிகள் ஓய்வு பெறவுள்ள நிலையில் தமிழக அரசு பணியிட மாற்றம் தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி ADGP-யாக இருந்து வந்த டேவிட்சன் தேவாசிர்வாதத்திற்கு தற்போது DGP-யாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அவர் ஆயுதப்படை DGP-யாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல ADGP சந்தீப் மிட்டலும் DGP-யாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இவருக்கு சைபர் கிரைம் DGP பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் ADGP பாலநாகதேவியும் DGP-யாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இவர் பொருளாதார குற்றப்பிரிவு DGP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல CBCID IG-யான அன்பு உள்ளிட்டோர் ADGP-களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி CBCID IG அன்பு பதவி உயர்வு பெற்று CBCID ADGP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். தென்மண்டல IG-யான பிரேமானந்த் சின்ஹா ADGP-யாக பதவி உயர்வு பெற்று ஆவடி காவல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக காவல்துறையில் பல்வேறு IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் மகேஸ்வர் தயாள் சிறைத்துறையில் இருந்து மாற்றப்பட்டு சட்டம் ஒழுங்கு ADGP-யாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆவடி காவல் ஆணையராக உள்ள சங்கர் சிறைத்துறை ADGP-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு ADGP-யான அமல்ராஜ் தாம்பரம் காவல் ஆணையராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு IG-யான அனிஷா உசேன் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ADGP-யாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல சென்னை காவல் தெற்கு கூடுதல் ஆணையராக உள்ள என் கண்ணன் கோவை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை மாநகர காவல் ஆணையராக இருந்து வரும் சரவண சுந்தர் மேற்கு மண்டல IG-யாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோல விழுப்புரம் மாவட்ட SP-யாக உள்ள P சரவணன் திருநெல்வேலி சரக DIG-யாக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த பணியிட மாற்றங்கள் நாளை முதல் அமலுக்கு வரவுள்ளன. உதகை அருகே கம்பட்டராயர் திருவிழாவை கோத்தர் பழங்குடியின மக்கள் கோலாகலமாக கொண்டாடிய காட்சிகள் தான் இவை. நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டாரங்களில் உள்ள 7 கிராமங்களில் வசித்து வரும் கோத்தார் பழங்குடியின மக்கள் ஆண்டுதோறும் டிசம்பர் மாத இறுதியில் தங்கள் குலதெய்வங்களான ஐனோர், அம்னோர் ஆகியோருக்கு விழா எடுத்து கொண்டாடி வருகின்றனர். ஏறத்தாழ 15 நாட்கள் நடைபெறும் கம்பட்டராயர் விழாவின் இறுதி நாளில் பாரம்பரிய உடை அணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் சமபந்தி விருந்தளித்து மக்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த திருவிழாவுக்கு பொங்கல் கோயிலே நாங்கள் இது பண்ணிட்டோம் சார். சாமரிசி போட்டு
உப்பு குழம்பு வச்சு எல்லாத்துக்கும் ஊரில் இருக்க ஆண்கள் பெண்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் இங்கே தான் சமைச்சு கொடுப்போம் சார். இன்றைக்கி என்னென்னா காலையில் நம்ம டான்ஸ், நம்ம கல்ச்சுரல் டான்ஸு, மேல் ஃபீமேல் டான்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கெஸ்ட் எல்லாம் நியர்பை வில்லேஜில் வந்திருப்பாங்க. அவங்க கூட எல்லாம் நம்ம வந்து டான்ஸ் ஆடி அப்புறம் ஆட்டோட இன்னும் நாளைக்கு வந்து பொம்பளைங்க ஆட்டம் பாட்டம் வந்து கேரியில் இருக்குது. பண்டிகை சாமியோடு இன்னைக்கோடு முடிஞ்சிருச்சு. கோத்தார் பழங்குடியின மக்களுடன் படுகரின மக்களும் இணைந்து விழாவை பாரம்பரிய நடனத்துடன் கொண்டாடினர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே தெருவில் நடந்து சென்ற சிறுவனை நாய் கடித்து குதறிய பதைபதைக்கும் காட்சிகள்தான் இவை. பெரியப்பட்டினம் கிராமத்தில் உள்ள தக்வா தெருவில் பெண்மணி ஒருவர் தனது மகனுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார். தாய்க்கு முன்பாக தனியாக சிறுவன் நடந்து சென்று கொண்டிருந்த போது திருநாய் ஒன்று சிறுவனை விரட்டி கடித்து குதறியது. இதில் சிறுவன் நிலை குலைந்து தரையில் விழுந்தார். இதனை பார்த்து பதறிய தாய் விரைந்து சென்று திருநாயை விரட்டிவிட்டு மகனை பாதுகாப்பாக மீட்டார். அதைத் தொடர்ந்து மகனை பெரியப்பட்டினம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏவுமான செல்வ பெருந்தகையை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோட்டூர் கிராம மக்களை சந்திப்பதற்காக செல்வ பெருந்தகை நேற்று இரவு சென்றார். அப்போது அங்கு இருந்த மக்கள் தங்கள் பகுதியில் சாலை வசதி போன்ற அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என கூறி செல்வ பெருந்தகையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனே செல்வ பெருந்தகை காரில் ஏறி அங்கிருந்து செல்ல முற்பட்டார். எனினும் மக்கள் காரையும் முற்றுகையிட்டனர். எனினும் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். ஆங்கில புத்தாண்டு இன்று பிறக்கும் நிலையில் சுற்றுலா தலங்களில் மக்கள் திரண்டுள்ளனர். நாடு முழுவதும் ஆங்கில புத்தாண்டை சுற்றுலா தலங்களில் கொண்டாட மக்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். அந்த வகையில் ஜம்மு காஷ்மீர் உதம்பூர் மாவட்டத்தில் உள்ள பட்னி டாப் சுற்றுலா இடத்திற்கு சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இமாச்சலில் உள்ள மணாலியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் ஆலை மோதுகிறது. 2026ஆம் ஆண்டை வரவேற்க சுற்றுலா பயணிகள் ஆவலுடன் உள்ளனர். பல வண்ண விளக்குகளும் ஆங்காங்கே அலங்கரிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள மலை வாசஸ்தலமான நைனிடால் நகரம் விளக்கொளியில் ஜொலிக்கிறது. வடக்கு கோவாவில் உள்ள கலங்குட் கடற்கரைக்கு ஏராளமான மக்கள் குடும்பமாக வந்துள்ளனர். படகுகளில் சவாரி செய்தும் கடலில் குடைத்தும் மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டத்தை குதூகலமாக்க தொடங்கிவிட்டனர். கேரளாவில் மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் அந்த பெண்ணுடன் சேர்ந்து பாடல் பாடியது அனைவரையும் கவர்ந்தது. கோழிக்கோடு மாவட்டம் குற்றியாடி பகுதியில் உள்ள அரசு தாலுகா மருத்துவமனையில் அனேகா என்ற பெண் மூச்சு திணறல் பாதிப்பு ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சந்தீப் என்ற மருத்துவர் சிகிச்சை அளித்து வந்துள்ளார். அப்போது அந்த பெண் நன்கு பாடக்கூடியவர் என்றும் மூச்சு திணறல் பாதிப்பால் அவர் பாட முடியாமல் போனதும் மருத்துவருக்கு தெரிய வந்தது. சிகிச்சை முடிந்து செல்லும் போது பாடல் பாடிவிட்டுதான் செல்ல வேண்டும் என்று அனேகாவிடம் மருத்துவர் நம்பிக்கையாக கூறியிருக்கிறார். அவருக்கு நீண்ட நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது உடல்நலம் தேடி வருகிறது. நிலையில் மோகன்லாலின் வர்ண பகிட்டு படத்தின் மாணிக்க கல்லால் பாடலை பாடியபடி அனேகா அனுமதிக்கப்பட்ட அறைக்கு மருத்துவர் சென்றார். இதனை பார்த்து உற்சாகமடைந்து அனேகாவும் பாடினார். இந்த வீடியோவை பலரும் இணையதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர். புத்தாண்டை கொண்டாடுவதற்காக மணாலியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இமாச்சல பிரதேசத்தில் குழு, மணாலி உள்ளிட்ட பகுதிகளில் வெப்பம் -2 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. இந்நிலையில் இங்கு புத்தாண்டை கொண்டாட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர்.
உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. டேராடூன் முசோரி சாலையில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. குறிப்பாக புத்தாண்டை ஒட்டி பலர் அங்கு குவிந்து வருகின்றனர். வரும் நிதியாண்டிற்கான பட்ஜெட் தயாரிப்பு குறித்து பிரபல பொருளாதார நிபுணர்கள் மற்றும் துறைசார் வல்லுநர்களுடன் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார். 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த நிலையில் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் சர்வதேச பொருளாதார சூழல், அமெரிக்க வரி விதிப்புக்கு பின் இந்தியாவுக்கு சர்வதேச அரங்கில் உள்ள பொருளாதார வாய்ப்புகள் உள்ளிட்டவை குறித்த ஆலோசனைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. நிதி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், நிதி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெர்ரி, நிதி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி PVR சுப்பிரமணியம், பொருளாதார நிபுணர்கள், துறைசார் வல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மத்திய பட்ஜெட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம் பொருளாதார நிபுணர்கள் பகிர்ந்து கொண்டனர். பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைக்க இன்றே கடைசி நாளாகும். பொதுமக்களின் நிதி தரவுகளை முறைப்படுத்தும் விதமாக பான் எண்ணை ஆதாருடன் இணைப்பதை வருமான வரித்துறை கட்டாயமாக்கியுள்ளது. இதுவரை இணைக்காதவர்கள் இன்றைக்குள் 1000 ரூபாய் தாமத கட்டணம் செலுத்தி தங்கள் பான் எண்ணுடன் ஆதாரை இணைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுதான் கடைசி வாய்ப்பு எனவும், இணைக்க தவறினால் பான் எண் செல்லாது என அறிவிக்கப்படும் எனவும் வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. பான் எண் இல்லாவிட்டால் பண பரிவர்த்தனை உள்ளிட்ட வங்கி சேவைகளை பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வங்கி கணக்கு தொடங்குதல், வருமான வரி தாக்கல், பங்குச்சந்தை பரிவர்த்தனை உள்ளிட்ட எந்த பணிகளும் மேற்கொள்ள முடியாது எனவும் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பிறகு பான் அட்டை வாங்கியவர்கள் கடைசி தேதியான இன்று எவ்வித அபராதமும் இன்றி பான் எண்ணுடன் ஆதாரை இணைத்துக் கொள்ளலாம் எனவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது.